கடலூர் மேடையில் மெகா சீரியல் நாடகத்தை போட்ட விஜய் ஒரு நிமிஷம் அமைதியா நிக்கிறது, கண்ணை கசக்கிறது, ஒரு சொட்டு கண்ணீர் வராமலே அழுகிற மாதிரி சீனை போடுறது. விஜயின் இந்த மலிவான அரசியல் காரி துப்பும் தமிழ்நாடு. வேர்ட் பை வேர்ட் டெல்லி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் கரெக்டா எந்த இடத்துல நிக்கணும், எந்த இடத்துல பிரேக் விடணும், எந்த இடத்துல பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல டெம்போ ஏத்தணும், எந்த இடத்துல டெம்போ எடுக்கணும், பக்கா ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்டோட மேடைக்கு வந்த விஜய் கரூர் சம்பவத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லாத விஷயத்தை சொன்னதா சொல்லி முதல்வர் மீது பழியை திருப்பி போடும் விஜயின் அயோக்கியத்தன அரசியல். நான் தான் தமிழ்நாடு என பில்டப் கொடுக்கும் கேரவன் அரசியல்வாதியின் பிம்ப அரசியல் நொறுங்கும் நேரம். களத்தில் இறங்காத இந்த ரீல் ஹீரோ ஜெயிச்சாத கிராமத்துக்கு போய் மக்களை சந்திப்பானாமா என்ற அறுவட்ட நாயை எந்த மேடையிலாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உன்னோட பேரை உச்சரித்து கரூர் சம்பவத்துக்கு நீதான் காரணம் சொன்னாரா? உன்னோட நடித்த ஒரு நடிகையினுடைய பேரை குறிப்பிட்டே சொன்னாரு. அப்ப கூட அதை கண்டிக்கிறது துப்பு இல்லாத மானம் கெட்ட ஈத்தட நாய் விஜய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்கும் அவர் மேல பழிய போறதுக்கும் உனக்கு என்னடா யோகியதை இருக்குது? தவறு செய்தவனை விட தவறு செய்வதற்கு காரணமான இருந்த விஷயங்களை ஆராய்ந்து அதை சரி செய்யணும்னு நினைச்சாரு. நீ இன்னைக்கு வரைக்கும் உன்னோட தவறை வந்துட்டு ஒத்துக்கொள்வதற்கு தயாரா, தான் தவறை உணர்ந்து திருத்திக் கொள்ள ஒருத்தன் மனுஷனாவே இருக்க முடியாத போது நீ எல்லாம் எப்பட தலைவனாகும் அயோக்கிய நாய்? எந்த ஆங்கிள் நீ வந்துட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடி போட்டி? அதை முதல் சொல்றான். இந்த செய்தியை கொத்து இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை மேடையில வந்து நின்னா கொஞ்ச நேரம் பிரேக் விட்டா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சா கண்ணை கசக்கனா ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. ஏன்னா டெல்லியில இருந்து வந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்ல இங்கே அளவும் அப்படின்னு மட்டும் தான் இருந்தது. ஆனா கிளிசரின் கொடுக்க மறந்துட்டாங்க. வேறூர்ல போயிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேல அண்ட புழு ஆகாச புழுகா வந்துட்டு பழிய போடுற கரூர் சம்பவத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவன் மேல பழிய போட்டாராமா என்ற அறுவட்ட நாயை எந்த மேடையிலாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உன்னோட பேரை உச்சரித்து கரூர் சம்பவத்துக்கு நீதான் காரணம் சொன்னாரா? நீ யாரெல்லாம் காப்பாத்துவ நினைச்சியோ அத்தனை பேருமே இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அதிமுக ஆகட்டும், பாஜக ஆகட்டும், கரூர் சம்பவத்துக்கு நீதான் முக்கியமான குற்றவாளி, உன்னால 41 உயிர்கள் பலியாச்சுன்னு சொல்லிட்டு நீதான் முக்கியமான கொலையாளி, கொலகாரம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களா? அதிமுகவும் அண்ணா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களா? இல்ல பாஜகவும் நைனா நாகேந்திரன் சொன்னாங்க? அது நைனா நாகேந்திரன் அதை விட ஒரு படி மேல போய் உன்னோட நடித்த ஒரு நடிகையினுடைய பேரை குறிப்பிட்டே சொன்னாரு. அப்ப கூட அதை கண்டிக்கிறது துப்பு இல்லாத மானம் கெட்ட ஈத்தட நாய் விஜய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்கும் அவர் மேல பழிய போறதுக்கும் உனக்கு என்னடா யோகியதை இருக்குது? இந்த கரூர் சம்பவத்தப்ப அவர் என்ன சொன்னார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த ஒரு கட்சி தலைவன் தான் தொண்டை சாகாத நினைக்க மாட்டாங்க, அதனால சமூக வலைதளங்களை இந்த மாதிரி தேவையில்லாம ஒவ்வொருத்தர் மேல வீண் பழி போடுறத விட்டுட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்காத மாதிரி இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆக்கப்பூர்வமா செயல் திட்டங்கள் கொண்டு வரலான்றத குறித்து விவாதித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்பயே உன்னை காப்பாத்தி விட்டாக்கா அதனை கிட்டத்தட்ட தான் பெரியார் வழியில் வந்தவன் அப்படின்றதுனால தவறு செய்தவனை விட தவறு செய்வதற்கு காரணமான இருந்த விஷயங்களை ஆராய்ந்து அதை சரி செய்யணும்னு நினைச்சார். எப்படி? கோட்சே வந்துட்டு காந்தியை துப்பாக்கியால் சுட்டு கொன்ற போது ஒட்டுமொத்தமா இருக்கவங்க எல்லாமே கோட்சே தான் காந்தியை கொலை செய்தான், கோட்சே தான் காந்தியை கொலை செஞ்சான்னு சொல்லிட்டு கோட்சேவையும் கோட்சே சார்ந்த சமூகத்தின் மீது பாய்வதற்கும் அவர்களை தாக்குவதும் தயாராக இருந்த போது ஐயா பெரியார் அவர்கள் தான் காந்தியை கொண்டு அந்த துப்பாக்கியை கொண்டு வாங்க அதை உடைச்சு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்னடா இவர் இப்படி சொல்றாருன்னு கேட்ட உடனே இந்த துப்பாக்கி எப்படி காந்தியை கொள்வதற்கு ஒரு கருவியோ அதே போல கோட்சேவும் ஒரு கருவி அப்படின்றத மிக தெளிவாக சொல்லி அந்த விஷயத்தை வந்து இது பண்ணிட்டு ஒரு தப்பு நடந்ததுன்னா அந்த தப்புக்கான மூல காரணத்தை கண்டுபிடித்து அதை வேற இருக்க வேண்டும், அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரே தவிர தவறு செய்தவர்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அவரை அழித்தொழிக்கணும்னு சொல்லி செய்யல. அதே பெரியாரினுடைய வழி, அதாவது நீ பெரியார கொள்கை தலைவன் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்க, ஆனா நிஜத்திலே பெரியாரை கொள்கை தலைவனாக ஏற்றுக்கொண்ட எங்களுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாகவே பாத்தீங்கன்னாக்கா அது பெரியாரின் கொள்கை வழியிலே நின்று கொண்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உன்னை காப்பாத்தி விட்டு இருக்கிறாரு. எங்களுக்கே அதுல வருத்தம். இந்த இடத்துல ஜெயலலிதாவோ இல்ல வேற யாராவது அதிகாரத்துல இப்ப இருந்திருந்தாக்கா இந்த கரூர் சம்பவத்தின் போது அதிகாரத்துல இருந்திருந்தாக்கா மாமனே உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்ன்றது ஊரறிஞ்ச விஷயம். உனக்கு புழல்ல வந்துட்டு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுகள் கிடைக்கும் அப்படின்றதான் ஊரறிந்த விஷயமாவே இருக்கும். அப்படி இருக்குமா பாத்தீங்கன்னா உன்னை போனா போதே உன்னை காப்பாத்தி விடணும் அப்படின்றதுக்காக எங்களுக்காக வருத்தம் தான்.
ஆனாலும் பாத்தீங்கன்னா ஏன்னா உன்னுடைய அசால்ட்டு தனத்தாலதான் என்ன பொறுத்து இப்போ சொல்றேன், கரூர்ல 41 உயிர்கள் பலியானதுல முக்கியமான கொலை குற்றவாளி நீதான். உன்னோட சோம்பேறித்தனத்தால நீ லேட்டா போனதாலதான் அங்க அத்தனை மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அவதிக்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறாங்க. அப்படிங்குள்ள நீ இன்னைக்கு வரைக்கும் உன்னோட தவறை வந்துட்டு ஒத்துக்கொள்வதற்கு தயாரா, தான் தவறை உணர்ந்து திருத்திக் கொள்ள ஒருத்தன் மனுஷனாவே இருக்க முடியாத போது நீ எல்லாம் எப்பட தலைவனாகும் அயோக்கிய நாயே. இந்த கேஸ்லயே சிபிஐ மேல சார்ஜ் ஷீட் போட்டப்ப இதுல உள்ள இழுத்து விட்ட பாஜகவையோ நைனா நாகேந்திரனையோ கேள்வி கேட்க துப்பில்லாத சொரணகிட்ட நாயி திமுகவையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்த்து குறைச்சிட்டு இருக்கிறே, உனக்கு அறிவே இல்லையா? இல்ல உனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காவி ஸ்கிரிப்ட் என்னன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா? கேரவன்ல உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் கொடை பிடிக்க இன்னொருத்த ஃபேன் போட வேக்காம ஏசி காத்து வாங்குற உனக்கு 73 வயசுலயும் ஊரா போய் மக்கள் பணியாற்றக்கூடிய எங்களுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சிக்க உனக்கு என்ன யோகியதை இருக்கு? நீ இது வரைக்கும் ரோட்ல இறங்கி ஒரு போராட்டத்தை சுயமா நடத்தி இருக்கியானா? இல்லவே இல்ல. கரையான் புத்து கட்ட பாம்பு பூந்த கதையா மக்கள்கள் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து தன்னெழுச்சியா நடத்துகின்ற போராட்டங்கள்ல ஊடுருவி போய் உட்காரக்கூடிய இந்த மானங்கெட்ட அரசியல் பண்ணக்கூடிய நீ எல்லாம் வந்துட்டு மக்களுடைய பிரச்சனைக்காகவும் மக்களுடைய உரிமைக்காகவும் குறிப்பா தமிழ்நாட்டுடைய உரிமைக்காகவும் வந்து தொடர்ந்து குரல் கொடுப்பது இல்லாம போராட்ட களங்கள் ஆட்சியில் இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்ட களங்களை வந்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பத்தி பேசுவதற்கு உனக்கு என்னடா யோகியதை இருக்குது? இதுல நான் தான் தமிழ்நாடு அப்படி நீ டைலாக் விட்டுட்டா முதலமைச்சர் ஆகிட முடியுமாடா? நீ நடத்துறது அரசியலே இல்ல, டெல்லியோட ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்துட்டு கட்சியை வந்துட்டு சீரியல் மாதிரி நடத்திட்டு இருக்கக்கூடிய உனக்கெல்லாம் எங்கடா மக்களோட பிரச்சனை புரிய போகுது? ஷூட்டிங் ஸ்பாட்ல கட் சொன்னாக்க கேரவேன்குள்ள ஓடுற நாய்க்கு மக்களோட பிரச்சனை எங்கடா தெரிய போகுது? நீ ரீல்ல வேணா கத்திய தூக்கலாம், ஆனா நிஜத்துல பாஜகவோட கைப்பாவை தான். இங்க உன் டெல்லி ஸ்கிரிப்ட் ஓடாது, மூட்டையை கட்டுடா முதல்ல விஜய். அதுலயும் வேலூர் மீட்டிங் என்ன சொல்ல, உனக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நேரடி போட்டியா? எந்த ஆங்கிள் நீ வந்துட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடி போட்டி அதை முதல்ல சொல்ற. எங்களுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்ப முதலமைச்சர் ஆனது போதும் சரி, இதுக்கு முன்னாடி வந்துட்டு எதிர்கட்சி தலைவராகவோ துணை முதலமைச்சராகவோ சென்னை மாநகர மேயரா இருந்த எல்லா காலத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா, ஏன் அதுக்கு முன்னாடி பதவி வர்றதுக்கு முன்னாடியே கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல விதத்துல அரசியல் களத்தை கண்டு சிறைக்கெல்லாம் சென்று வந்து இது பண்ணுவார். இது வரைக்கும் உடம்புல ராத்தியோட சின்ன அடியாவது பட்டிருக்கதாடா? மிசால அவர் அனுபவித்த கொடுமைகள் என்னன்னா உனக்கு தெரியுமாடா? முதல்ல நீ எல்லாம் வந்துட்டு எந்த ஆங்கிள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஈக்குவல் அவருக்கு நீ போட்டின்னு சொல்லிக்கிற? லத்தியோட சிறு முனை கூட வந்துட்டு உடம்புல படாத நாய் நீ எல்லாம் வந்துட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஈக்குவலா உன்னை வச்சு பேச உனக்கெல்லாம் அதுக்கு என்ன யோகியதை இருக்குது? இன்னும் வெளிப்படையா சொல்லுனாக்கா, உன்னை கேள்வி கேட்ட உன்னை அவமானப்படுத்தினா தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்த. ஏன்டா நீயும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னாடா? நீ சம்பாதிக்க பணத்துல ஏதாவது 1% வந்துட்டு நீ அரசியலுக்கு வரேன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது கொடுத்திருக்கேன்னா ஒரு மண்ணும் கொடுக்க கிடையாது. நீயும் தமிழ்நாட்டு மக்களும் ஒண்ணு. ஒவ்வொரு வீடும் உன் வீடு அப்படின்னு சொல்றல, முதல்ல உன் பனையூர் வீட்டை எந்த மக்களுக்காக திறந்து விட்டுருக்கியாடா? இன்னைக்கு வரைக்கும் உன் கட்சிக்காரங்க அந்த பனையூர் வீட்டுக்கு வாசல் முன்னாடி வந்துட்டு நாய் மாதிரி தெரு நாய் மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுங்களுக்கு அங்க கூட குடிக்கிறது தண்ணி கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத நாய் நீயே. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உன்னுடைய பிரதிபலிப்பா? என்னோட அயோக்கியத்தனமா பேசுற? உன் கட்சிக்காரன கூட வந்துட்டு உன் வீட்டு கேட் வாச தாண்டி உள்ள வருவதற்கு அனுமதி கிடையாது. அப்படி உன் கேட்டு வாச தாண்டி உன் கட்சி தொண்டை எவனா வரணும்னாக்கா அவன் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் தொண்டனா இருக்கணும், பெரிய பணக்காரன வீட்டு மருமகனா இருக்கணும், இல்லைன்னா பெண்கள் குறித்து ஆபாசமாக பதிவு போடுறவனா இருக்கணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா எவனா வைன் பார் நடத்திட்டு இருக்கவனா இருக்கணும். இப்படிப்பட்டவனு தான் உன் வீட்டுக்குள்ள நுழைவானுங்க தவிர சாமானிய ரசிகனோ தொண்டனோ உன் வீட்டு வாசல் கதவை என்னைக்கா திறந்திருக்கா சாமானிய தொண்டனுக்கோ ரசிகனுக்கோ அப்படின்றத சொல்ற. முதல்ல விருப்ப மனு வந்து வித்தீங்களா பல லட்சம் விருப்ப மனு வந்துட்டு வித்தீங்களா பல ஆயிரத்து வித்தா அப்படி இப்படின்னு சொல்றீங்களா? அந்த விருப்ப மனு வாங்கும் போது விற்கும் போது கூட என்ன பண்ண, உன் தொண்டனுக்காகவும் கட்சிக்காரனுக்காகவும் ஒரு சாமியான பந்தலாவது போட்டு கொடுக்கிற எல்லாம் வெயில்ல தாண்ட பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் என்னடா பேசுற? அப்புறம் என்ன சொல்ற, கடைக்கோடி மக்களுக்கு பேருந்துடைய தமிழ்நாட்டுல எப்பயோ இதாச்சு. தமிழ்நாட்டுல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளும் போயிடுச்சு. அப்போதே ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும் போது தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரோடு இது பண்ணி எல்லா மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நகர பேருந்து வந்துட்டு
மினி பஸ் வரைக்கும் விட்டு தமிழ்நாட்டு வந்துட்டு ரோடு கனெக்டிவிட்டியில முன்னுதாரணம். இன்னமும் நீ வந்துட்டு ரீல் விட்டுட்டு இருக்கிற கடைக்கோடி மக்களுக்கு பேருந்து வசதி கிடைக்குது. அதாவது தமிழ்நாட்டுல எப்பயும் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ எங்க இருக்கிற முதல்ல நீ எந்த கிரகத்துல இருக்குன்னா சொல்லி தொலை. நீ மணக்கோட்டை அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1980 உங்க அப்பா வந்துட்டு படம் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த காலகட்டத்துல நீ இருக்கிறேன்னு சின்ன பிள்ளையாவே இருக்குன்னு தெரியல. எங்க நாமக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா மினி பஸ் போகாத ஊரே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நகரங்களையும் கிராமங்களையும் இணைத்து எல்லா இடத்துலயும் பஸ் கனெக்டிவிட்டி ப்ராப்பரா செஞ்சிருக்கிறாங்க ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில இருந்த போது. இப்போ வந்து நீ வந்து சொல்ற இத வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கூறுகட்டத்தனமா இருக்குடா விஜய். அப்புறம் இன்னொரு பக்கம் சிபிஐ வந்துட்டு உன் மேல சார்ஜ் ஷீட்டை போட்டு உன்னை வந்துட்டு இது பண்ணாங்க. சிபிஐ யார் கண்ட்ரோல்ல இருக்குது? ஒன்றிய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு. இது கூட தெரியாம வந்துட்டு நீ வந்து பேச கரூர் சம்பவத்துல நீ அதே மாதிரி இதை வச்சுட்டுதான் சொல்லிப்பேன். ஏமான பொறியடி மானம் கட்ட வந்து சிபிஐ வந்து ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்குது. நீ அவங்க பிடியில இருந்து தளரக்கூடாது அப்படின்றதுக்காக வாண்டட் அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களாவது பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தை உன்னை காப்பாத்தலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடு வந்துட்டு எப்பவும் கசாப்பு கடைக்காரனதான் நம்புவாங்க, வளர்க்கறவனை நம்பாது கசாப்பு கடைக்காரனதான் நம்புவாங்க. அந்த மாதிரி நீ என்ன பண்ணிட்டுனாக்கா சிபிஐ கேட்டு வாண்டடா போய் தலையை கொடுத்திருக்கிற ஒன்றிய பாஜக அரசு கிட்ட இப்போ உன் குடுமி அவன் கையில மாட்டிக்கிச்சு. நீயா வாண்டடா போய் கொடுத்துட்ட. அவனுங்கதான் உன்னை சார்ஜ். ஏன்னா நீ எப்போ இனி அவனுக்கு பிடியில வந்து தப்பிக்கவே முடியாது. பாஜக இந்திய ஒன்றிய ஆட்சியில இருக்க வரைக்கும் நீ அவனுங்க பிடி வந்து தப்ப முடியாது. உன்னை அவனுக்கு வந்து ஆட்டி வைக்கதான் போறானுங்க. இப்ப கூட அதுபடிதான் ஸ்கிரிப்ட் பேசுற அப்படிங்குள்ள இந்த சார்ஜ் ஷீட்ல வர்றதுக்கு உன் பேர் வர்றதுக்கு காரணமே ஒன்றிய பாஜக அரசு தான். அப்ப கூட வந்து நீ என்ன சொல்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அது சரி, நான் ஏற்கனவே சொன்ன பாரு உன் கூட நடித்த நடிகையையும் உன்னை இணைத்து பேசும்போது கூட வந்துட்டு அது குறித்து வந்துட்டு அந்த பாஜகவோட மாநில தலைவரை வந்துட்டு கண்டிக்கிறதுக்கு துப்பில்லாத சொரணியற்ற தத்தி ஜடமாடு நாய் நீயே. நீ எல்லாம் வந்துட்டு மு.க. ஸ்டாலின் மேல பழிய போட்டுட்டு பேசிட்டு போனீங்கன்னாக்கா மக்கள் முதல்ல அதை நம்புவாங்களாடா? இது என்ன சினிமா ஸ்கிரிப்டா? நீ வந்து பேசுனதுக்கு அப்புறம் உடனே கை தட்டிட்டு இது பண்றதுக்கு சில்லறையை வாரி அரைக்கிறதுக்கு இது ஓட்டு கண்ணா? இது ஓட்டெல்லாம் சில்லற மாதிரி வாரி அரைக்க மாட்டாங்க. ஓகே, மக்களுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் கரெக்டா செய்வாங்க. இன்னொன்னு வாக்கு எஸ்ஐஆர் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 74 லட்சம் வாக்காளரோட பேர்கள் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்குது. திமுக தலைமையும் திமுக தொண்டர்களும் அவரோட ஐடி எஸ்ஐஆர்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு உதவி செஞ்சு அவருடைய ஓட்டுக்களை வந்துட்டு தக்க வைக்கிறதுக்கான வேலைகளை வந்துட்டு செஞ்சது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த திமுக தான். ஆனா உன் கட்சி என்ன பண்ணுச்சு எஸ்ஐஆர் விஷயத்துல? அடுத்து வந்துட்டு உலகத்திலே பஸ்ல கண்டக்டர் அடிச்சா கூட வந்துட்டு அது தாவேக்கான ஆதரவு குரல் அப்படின்ற மாதிரி நீ பேசின பேச்செல்லாம் இருக்கு பாத்தியா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க எவனோ ஒருத்த பாத்ரூம்ல உட்காந்துட்டு எதையோ பண்ணான்ற கதையாத்தான். இதுல எந்த ஒரு பயனும் எவனுக்கும் கிடையாது அப்படின்றத இந்த கூமுட்ட விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஆக மொத்தத்துல வேலூர் மேடையில விஜய் பண்ணது அரசியலே கிடையாது. அது தனக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு இவரா கற்பனை நினைச்சுக்கிட்டு கூட சுத்திட்டு இருக்க ஆதவ புசி ஆனந்த் நிர்மல்குமார் ஜெகதீஷ் போன்ற கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தப்பான உதவாத டேட்டா வச்சுட்டு இவனா கற்பனை பண்ணிட்டு தனக்கு பெரிய ஓட் பேங்க் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அந்த ஓட் பேங்க் சரியக்கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா இவங்க விர்ச்சுவல் வாரிசுன்ற மாதிரி அந்த மாதிரி இது வந்து விர்ச்சுவல் ஓட் பேங்க் இவனுக்கு தாவேக்காவுக்கு இருக்காது. ஒரு விர்ச்சுவல் ஓட் பேங்க் அது வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டியில எதிரொலிக்காது. விர்ச்சுவல் வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரியாலிட்டியோட ஒன்றிணையாது இல்லைங்களா? அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சீமான் மாதிரி வியூஸ் போறத பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படக்கூடிய ஒரு கேங். அவ்வளவுதான். வியூஸுக்கும் ரியாலிட்டிக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்றத இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இவனுக்கு சரியான அடியை கொடுத்து காட்ட போகுது. அதுலயும் பக்காவா வேலூர்ல வந்துட்டு ஒரு எமோஷனல் செல்ஃப் பிட்டி செல்ஃப் சிம்பத்தி டிராமா வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து பண்ணி இருக்கிறாரு. இதுல வந்து தன்னை அடிக்கடி வந்துட்டு திரு விஜயகாந்த் அவர்களோட ஒப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னாக்கா விஜயகாந்த் அவர்கள் பண்ணுவதற்கும் நீ பண்றது காப்பி பேஸ்ட் அரசியலுக்கும் பாத்தீங்கன்னாக்கா மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். என்னதான் இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் வந்து கேரவேன்குள்ள போய் ஒளிகிற நடிகர் கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரமும் மக்களை நடிக்கும் போதும் சரி கட்சி ஆரம்பிக்கும் போது சரி கட்சி ஆரம்பிப்பதற்கான செயல் திட்டம் எல்லா விதத்திலையும் தன்னோட ரசிகர்களை வைத்து கொண்டு மக்களை வைத்துக்கொண்டு மக்களோட கருத்துக்கு ஏற்பதா செயல்பட்டாரு. அவரு மக்களோட மக்களாவே நின்னாரு. ஆனா நீ வந்து
கேரவேனை விட்டு இறங்காத ஒரு கார்பரேட் நடிப்பு அரசியல்வாதிட நீயே. அதனால வந்து பாத்தீங்கன்னா உன்னோட எச்ச அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடாது. மூட்டையை கட்டிட்டு கிளம்புறதுக்கான வழியை பாரு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்து வந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.